வணக்கம், வெல்கம் டு GTN அகாடமி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்திருக்கு. அதோட ஆப்டிடியூட் செக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கொஷின். இந்த மாதிரி 6 அண்டு அப்படின்னு கொடுத்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தடு. இந்த டே இருக்குது பார்த்தீங்களா, 1 டேவா, அதை மேலே போட்டுக்கோங்க. கீழே வந்து அண்டு பை ஆர். அண்டு பை ஆர்னால் இங்கே அண்டில் என்ன இருக்குது, 1 மேனுங்களா, ஆரில் என்ன இருக்குது, 3 மேன். அடுத்து விமன் இங்கே எத்தனை இருக்காங்க, 1. இங்கே விமன் 4. இங்கே ஃபஸ்ட்டு அண்டில் இருக்கிறதா நம்பர் எடுக்கணும் நீங்கள். சரிங்களா? இங்கே 5 இருக்குங்களா, இங்கே 12. ஸோ இதை மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ கீழே வந்து இங்கே 12 LCM. ஸோ 1 டிவைடட் பை இங்கே 12னா இங்கே 4 வரும். 4 ப்ளஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். அப்போ மேலேயும் 3. இங்கே பண்ணவே வேண்டாம். அப்போ அந்த 5 மட்டும் இருக்கும். பை 12 இஸ் ஈக்குவல் டு 12 மேலே போயிடும். இங்கே 4 + 3 7 + 5 12. கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ அவங்களும் ஒரே நாளில் தான் முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இது ஷார்ட்கட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மென்சுரேஷன்லேருந்து ஒரு சம்மு. இது ஈக்குவல் பண்ணுற மாதிரி, வால்யூம் ஈக்குவல் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியர் எடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை உருகிடுறாங்க. அதோடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். கரெக்டுங்களா? ஓகே. அப்புறம் இது என்ன பண்ணுறாங்க, உருகிட்டால் அது என்னவா மாறிடுது, அது ஒரு ஒயராக மாறிடுது. ஸோ அது ஒயராக மாறிடுது அப்படின்னா இதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா சிலிண்டராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்படி இருந்தால் என்ன, இதில் என்ன இடம் இருந்ததோ அதான் வால்யூம், அதே வால்யூம் தான் இதுக்கு இருக்க போகுது. சரிங்களா? அப்போது ஸ்பியருக்கு வால்யூம் என்ன, 4/3 πr3. கரெக்டுங்களா? சிலிண்டருக்கு என்னது, πr²h. ஸோ அந்த லென்த் ஆஃப் த ஒயர் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். பை கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு சென்டிமீட்டராக மாற்றினீங்கன்னா 3 சென்டிமீட்டரு டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன சிலிண்டரோடதுன்னா 3/2 1.5 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 4/3, இங்கே r³ இங்கே 4³ இஸ் ஈக்குவல் டு r² வந்து 1.5 the whole square into h. சரிங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வரும், 37.9. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண ஒரு சம்மு. இதில் என்னென்னா பிரின்சிபல் இருக்குது, 3 வருஷம் கழித்து பிரின்சிபலும் வட்டியும் இருக்கும். அடுத்த 3 வருஷம் கழித்து பிரின்சிபலும் வேறு ஒரு வட்டியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே இதுக்கு ரேஷியோ எடுங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அப்போது என்ன சொல்ல வராங்க, ரேஷியோ என்னதுங்க, இந்த பணம் தான் இது 13380. இந்த பணம் தான் 20070. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்குன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பிரின்சிபல், சரிங்களா, முதல் வருஷத்துக்கான வட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 110 வரும். இது 2வது வருஷத்துக்கு வட்டி. இதுக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 121 வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து பாருங்கள், 10:11 வரும். இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து பாருங்கள், 10:11 வரும். இது 10 × 11, இது 11 × 11. சரிங்களா? அது எப்படின்னா இந்த 10% வந்து சேம், இன்க்ரீஸ் ஆகிறது வந்து சேம். அப்போ அந்த ரேஷியோ படி எடுத்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த ரேஷியோ தான் இப்போ இது. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் 4 4 6 வருமா, இது 6 6 9 வருமா, அப்புறம் 223 × 2 223 × 3.
சரி இந்த இடத்துல இது பண்ணுறது கஷ்டம் தாங்க, கரெக்டுங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சு தான் ஆகணும். இப்போ இது 2:3னா அப்போ இதுக்கும் உள்ள ரேஷியோ 2:3. இந்த 3 தான் 13380. சரிங்களா? அப்போ இது 3ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 13380 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரும், அது 1 பார்ட். அது இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா ஆன்சர் 8920. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வேணால் பண்ணி பாருங்கள். ஸோ 4 60 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா அதான் இந்த இடம் வந்து பண்ணிங்கனாலே இன்ட்டு 2 வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம். பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஷினு. ஸோ இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட், பயாலஜிக்கான சீட்ஸ். இப்போ இந்த சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது நீங்கள் யூஸ்வலாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, இது 50, அது நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம சும்மா வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 40% வந்து 20 கூட்டினீங்கன்னா 70. இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா பாதி 35 கூட்டினீங்கன்னா 105. இது எவ்வளோ 75%. அப்போது 60, 80ல் 75, அப்போ 140. ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ எடுங்க, ஏன்னா அவங்க அதை தான் கேட்குறாங்க. இன்க்ரீஸ்டு சீட்ஸ், வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த இன்க்ரீஸ்டு சீட்ஸ்? ஸோ 7th டேபிள் 10 sevens are, 15 sevens are, 20 sevens are. மறுபடியும் இது ரெண்டு 5th டேபிளில் பண்ணிங்கன்னா 2:3:4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம். ஸோ இது வந்து என்னென்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. 252 செகண்ட்ஸு, பி வந்து 308 செகண்டு, சி வந்து 192 செகண்டு ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு வரத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் 3 பேருமே மீட் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ எல்சிஎம் இதுக்கு எடுத்தீங்கன்னா 2772. இவ்வளோ நிமிஷத்தில் தான் அவங்க வந்து இவ்வளோ செகண்ட்ஸ், இது எல்லாமே செகண்ட்ஸில் தானேங்க இருக்குது, செகண்ட்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க எதுக்கப்புறம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இது செகண்ட்ஸ்னால் நம்ம இதை செகண்ட்ஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் மினிட்ஸ். சரிங்களா? அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 46 minutes 12 seconds கிடைக்கும். சரிங்களா? டிவைட் பண்ணால் 46, அப்புறம் எக்ஸ்ட்ரா 12 இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் இதுக்கு எப்படி சார் எல்சிஎம் எடுக்கிறது? சிம்பிள். நீங்கள் இந்த 252க்கு எடுத்தீங்கன்னா 2ஆலே பண்ணுங்கள், ரொம்ப இது பண்ண வேண்டாம். 126. அப்புறம் இதை வந்து 3 டேபிளால் பண்ணுங்கள். 4 2. இதை 7th டேபிளால் பண்ணுங்கள். 6. அப்புறம் 3 2. அப்போ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 7 சொல்லலாமா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 7 இப்படி சொல்லலாமா? அதே மாதிரி இது பண்ணிங்கன்னா 308 15 4. மறுபடியும் 2ல பண்ணிங்கன்னா 7 177. அப்புறம் 11 7 சார். அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 11 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1ன்னு சொல்லலாமா? அப்புறம் 192ங்களா? ஸோ அது இங்கே போடுறேன். 192. 2லே பண்ணுங்கள், ஒன்றும் இது கிடையாது. 9 6. அப்புறம் 2ல் பண்ணிங்கன்னா 48. மறுபடியும் 2ல் பண்ணிங்கன்னா 24. 3ல் பண்ணிங்கன்னா 8. மறுபடியும் 2 4 2 2. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 2 பவர் 6 இன்ட்டு 3. ஸோ இப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 2 3 7 11. ஸோ அப்போ 2 3 7 11. இதோட ஹையஸ்ட் பவர் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2772 வந்துடும். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது என்னென்னா 15 கிலோவோடைய விலை வந்து கொடுத்துருக்காங்க, 17 கிலோவோடைய டீயோடைய விலை கொடுத்துருக்காங்க, 22 கிலோவோடைய ரைஸோட விலை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 18 கிலோ சுகர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 1 கிலோ தேவைப்படுது. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 17, டீ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 95, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 26. அப்போ 1 கிலோ விலை கிடச்சிச்சா? இப்போ 18 × 17 ப்ளஸ் 21 × 95 ப்ளஸ் 27 × 26. இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம், ஆனால் கால்குலேஷன் நீங்கள் பொறுமையாக தான் போட்டாகணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். இப்போது இது என்னன்னா, ஒரு பர்சனுடைய சேலரி இருக்கும். இந்த சேலரி வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஒரு சேலரி வரும், அப்புறம் மறுபடியும் 10% டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 10% ரேஷியோவாக போட்டிங்கன்னா 1/10. அப்போ இனிஷியலாக 10 இருந்தது, இப்போ 11 ஆயிடுச்சு. இதுக்கும் 1/10 தான். அப்போது இது இனிஷியலாக 10. ஸோ இந்த 140 இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து ரீசனிங் பேஸ் பண்ண கொஷின். ஸோ 9 பாக்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 5 boxes are placed between red and white. அப்போது ரெட்டு 1 2 3 4 5, அப்புறம் ஒயிட்டு. அப்படி இல்லைன்னா ரெட் இங்கே இருக்கலாம், 1 2 3 4 5 இங்கே ஒயிட் இருக்கலாம். நெக்ஸ்ட் எல்லோ இஸ் பிளேஸ்டு இம்மீடியட் அபோவ் ஒயிட். ஸோ இங்கே எல்லோ போட்டுக்கலாம், இங்கே தான் எல்லோ வரும். அடுத்து ஒன்லி 3 boxes are placed between yellow and green. ஸோ எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸு. இங்கே ஆல்ரெடி 1 2 3 4 5 6 7. இப்போ எல்லோவுக்கு கீழே நம்ம போக முடியாது, மேலே தான் போகணும். ஏன்னா கீழே போனீங்கன்னா 9 தாண்டிடும். இப்போ 1 2 3 இங்கே தான் க்ரீனு. சரிங்களா? இங்கே மேலே போக முடியாது, கீழே தான் 1 2 3 இங்கே தான் க்ரீன். நெக்ஸ்ட், as many boxes placed between red and green, black and yellow. ஸோ ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இங்கே நோ. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? ரெட் அண்ட் க்ரீன், பிளாக் அண்ட் எல்லோ. அப்போ இது தானே பிளாக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே பாக்ஸ் தான் நடுவில், எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே பாக்ஸ் தான் எல்லோக்கும் பிளாக்குக்கும் இருக்கணும். இங்கே பாருங்கள், ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் 2னா எல்லோ மேலே போக முடியாது, ஏன்னா கூட்டினா 9 தாண்டிடும். அப்போ 1 2 இது தாங்க பிளாக்கு. சரிங்களா? ஸோ இது டேரெக்டாகவே அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தாலே ஆன்சர் வந்துடுது. அடுத்தது ப்ளூ இஸ் பிளேஸ்டு பிலோ பிளாக். ஸோ பிளாக்குக்கு கீழே இங்கே 2 ப்ளூ வரலாம், இங்கே போட முடியாது. நீங்கள் இந்த பாட்டமில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு பாக்ஸ் போட்டிங்கன்னா 7 1 2 இது 7, இது ஒரு 2 9 வந்துடும். சரிங்களா? பட் இந்த இடத்துல போடணுமா இல்லைன்றதை செக் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து பிளாக்குக்கு கீழே இந்த 2 பாக்ஸ் இருக்குது, அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மோர் தென் 4 boxes are placed between yellow and blue. இங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும். சரிங்களா? ஸோ எல்லோ இங்கே இருக்குது, ப்ளூ மோர் தென் 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 3 4 இங்கே ஒன்று விட்டால் இதுதான் உங்களுக்கு ப்ளூ. மோர் தென் 4னா 5 இருக்கலாம். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 கீழே கூட போடலாம், இல்லை மேலே கூட வரலாம். அது அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, மேலே தான் போக முடியும் பாருங்கள், கீழே போக முடியாது. சரிங்களா? அப்போது எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் மோர் தென் 4 1 2 3 4 அப்புறம் 5 அப்புறம் இங்கே தான் வரணும் ப்ளூ. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே ப்ளூ, இங்கே 9 பேர் வந்துட்டாங்க, சாரி 8 பேர் வந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 இன்னும் ஒரு ஆள் வரணும். சரிங்களா? அடுத்து மோர் தென் 4 சொல்லியாச்சு. 1 box is placed between blue and orange. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலே போனால் வராது, அப்போ இந்த பாசிபிலிட்டியே வராது. இங்கே பாருங்கள், ப்ளூ இங்கே இருக்குது, இங்கே நான் போட்டுக்கலாம் ஆரஞ்சு. 1 box தானேங்க. இப்போ இவங்க 9 பேர் வந்துடுவாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அவ்வளோதான், ஃபைனல் ஆகிடுச்சு. ஸோ பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு அபவ் வயலட் பாக்ஸு. அப்போ இது வயலட் அப்படின்னா இங்கே பிங்க் வந்துடும். சரிங்களா? ஸோ விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இம்மீடியட் அபவ் அண்ட் பிலோ பிளாக். பிளாக்குக்கு மேலேயும் கீழேயும் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ பிங்க்கு க்ரீன் தான் இங்கே ஆன்சர். ஸோ ஆன்சர் இதுதான். ஃபஸ்ட்டு எல்லோ,
அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கு, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் க்ரீனு, அப்புறம் வயலட்டு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் ரெட்டு, அப்புறம் ஆரஞ்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தாங்க. ஸோ இது நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஈக்கு பாருங்கள் 11 இருக்குது. அதே மாதிரி இந்த ஈக்கு பாருங்கள் இங்கே எதுவுமே 11 இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். பட் இருந்தாலும் அந்த லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்டிக்கலில் இது 4, இது 1, இது 14. ஸோ இதை 6 6ஆக கூட்டுங்க, இது வந்துடும். சரிங்களா? அதான் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இது என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கு நீங்கள் அந்த கொடுத்துருக்கிற அடிஷனோ சப்ராக்ஷனோ போட்டு இது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது கரெக்ட். ஸோ எப்போவுமே லாஸ்ட்லேருந்து தான் போகுவாங்க. இதில் இது கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2 நினைக்கிறேன்ல, அதுதான் ஆன்சரு. சரிங்களா? ஸோ இது வந்து இன்ட்டு 5, அப்புறம் லெஃப்டில் ஆரோ மார்க் இருக்குது -6, அப்புறம் ரைட்டில் ஆரோ மார்க்கு +2 = 6. இதுக்கு வந்து ஈக்குவல் தானேங்க. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை போர்ட் மாஸ் ரூல் படி இப்போ -6 + 2 = 6, 4 + 2 6. பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். ஏபிசி இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? they started the work together but C left after 2 days. So then A and B will finish the remaining work in how many days? ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 60. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா 5, இது டிவைட் பண்ணிங்கன்னா 4, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3. இதுதான் அவங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஒரு நாளைக்கு இவ்வளோன்றது தான் நமக்கு தெரியாததை நம்பரை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ 5, ஒரு 4, இது 3. ஃபஸ்ட்டு 3 பேருமே வேலை செய்கிறாங்க. அப்போ கூட்டினீங்கன்னா 12, 2 நாளைக்கு தான் வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்தம் 24 வேலை முடிஞ்சிருக்கும். மீதி 36 வேலையை ஏவும் பியும் தான் இப்போ இருக்கிறாங்க. சி விட்டுட்டு போயாச்சு. அப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 9 அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 4 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாத் கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து 2 மீட்டர். சரிங்களா? அப்போ இது 2 மீட்டர். இப்போ இதுவும் 2 மீட்டர், இதுவும் 2 மீட்டர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மட்டும் 288ன்றாங்க. இது மட்டும் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஏரியா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஸ்கொயரோட ஏரியாவை மைனஸ் பண்ணால் இது கிடச்சிரும். கரெக்டாக? அதுதானே அந்த இது 288ங்கிறது. இப்போது நமக்கு இந்த அளவு எவ்வளோன்னு தெரியணும். இந்த அளவு தெரியாது நமக்கு. அது அப்போ எக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, எக்ஸு. அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2னா அப்போ இது 4 தானுங்க. அப்போது எக்ஸ் + 4 தானே அது. ஓகேங்களா? அப்போ ஏரியா வேணும்னா ஸ்கொயர். கரெக்டாக? இங்கே உள்ள எக்ஸ்ன்னு வச்சுட்டா இந்த ஏரியா பேர் என்னங்க, x². ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து x² + 16 + 2 4s are 8x - x² = 288. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 16 அங்கே போச்சுன்னா 272. ஸோ 8x வந்து 272. அப்போ எக்ஸ் என்னங்க 272/8. ஸோ 3a 4 34. அவங்க இதோட இதுதான் 34. இந்த உள்ளே இருக்கிற அந்த சைடு பெரிமீட்டர்னா 4 × 34. ஸோ ஆன்சர் 136. இது நீங்கள் மென்சுரேஷன் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சே கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக அமௌண்ட் போட்டுருங்க. 16,000 ப்ளஸ் இது பிரின்சிபல், இது கூட வட்டி ஆட் ஆகுது இல்லையா, அப்போ தானே கடைசியில் டெப்ட் வரும். அப்போ இதுக்கு வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 16,000 × 12/100. கரெக்டாக?
ஈக்குவல் பண்ணுங்க. இங்கே வருஷம் இல்லை, நான் சொல்கிறேன். அடுத்து 12,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 18/100. சரிங்களா? கூட என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இங்கே வருஷம் சேர்க்கணும், கூட இந்த 12,000 கூட்டினா தான் இந்த டெப்ட்டு, இந்த கடன் ஈக்குவல்ன்ட்டாங்க. இங்கே வருஷம் போடலை. இப்போ என்ன பண்ணுங்க, 2 0க்கு 2 0. சரிங்களா? இப்போ இந்த 12,000 இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0, இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ அப்போ 16,000ல் இந்த 12,000 போச்சு அப்படின்னா 4,000. இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இங்கே 120 இன்ட்டு 18 மைனஸ் இந்த அந்த பக்கம் போச்சுன்னா 160 இன்ட்டு 12. சரிங்களா? இந்த 0 காமனாக இருக்குது, இது வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 400 இருக்கும். ஈக்குவல் டு 12 இன்ட்டு 18 180. ஒரு 2 போட்டிங்கன்னா 36. ஸோ 216 மைனஸ் 160 192. ஸோ எவ்வளோ வந்திருக்கு? 16, அது ஒரு 8, 24ங்களா? இப்போ இந்த 24 டிவைட் பண்ணலாமா? இதுதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஏன் நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் போடலன்னா ரெண்டுமே ஈக்குவல். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணுங்கள். 4th டேபிளில் 100, இது 6, இது 50, இது 3, 50/3 அதானே 16/2/3 எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது இப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டுன்ற பேரில் ஏதாவது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, எ மேன் ஸ்பென்ஸ் 500 in buying 12 tables and chairs. ஸோ இப்போ 12 டேபிள் வாங்குறாருங்களா? சாரி, 12 டேபிள் அண்ட் சேர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டேபிளை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மீதி 12ல் மைனஸ் எக்ஸ் பண்ணால் இது சேரு, இது டேபிள். த காஸ்ட் ஆஃப் 1 டேபிள் இஸ் 50. அப்போ ஒரு டேபிள் வந்து 50 அப்படின்னா இங்கே எக்ஸ் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 50 தானே டேபிளோடைய விலை, ப்ளஸ் 12x மைனஸ் எக்ஸு தான் எதோடைய விலை, இதோடைய விலை. நான் ஒரு சேரோடைய விலை 40 ரூபா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும், அதுதான் 500. சரிங்களா? அப்போ இது 50x, இப்போ போடுறேன். 50x ப்ளஸ் 12 இன்ட்டு 40 480 மைனஸ் 40x இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இது 10xங்களா? இந்த 480 அந்த பக்கம் போனால் 20ங்களா? அப்போது எக்ஸ் வந்து 2. எக்ஸ் 2னா 2 டேபிள் 10 சேரு. அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ கேட்குறாங்க. சேருக்கும் டேபிளுக்கும் கேட்குறாங்க. சேர் வந்து 10, டேபிள் வந்து 2. ஸோ 10:2 இருக்கா? இல்லை. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5:1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எல்சிஎம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். இது என்ன பண்ணுங்கள், இதை பிரிச்சுக்கோங்க. 13 இன்ட்டு 100, அப்புறம் 13 இன்ட்டு இது வந்து 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாசிபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ நம்ம போட்ட பாசிபிலிட்டியில் என்ன அப்படின்னா 13 இன்ட்டு 4 எவ்வளோங்க? 52 வருமா? இன்னொரு இதுதான் இந்த 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது 52. அப்போ இன்னொரு நம்பர் என்ன? 50 தானே. அப்போ 50க்கும் 52வும் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். அப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்னொரு பாசிபிலிட்டினா இப்போ 13 இன்ட்டு 5 65ன்னு பண்ணலாம். இப்போ 65னா இது 63ன்னு வரும். இங்கே பாருங்கள், இது வராது. 1300 இதுனா கரெக்டாக இருக்கும். அப்போ இது என்னங்க? 50 51 கரெக்டா? 50 51க்கு எல்சிஎம் 2550. இந்த மற்ற எந்த நம்பருமே இது 2 தாலையும் டிவைட் ஆகாது. இந்த நம்பர் மட்டும்தான் இதில் டிவைட் ஆகும். ரெண்டுத்துக்கும் 5 5ன்னு போடுங்க, ஆன்சர் வந்துடும். இன்ட்டு 5 இன்ட்டு 5 250. இது வந்து பாருங்க, இது 25 வருதுங்களா? அதுவும் 255 வருதுங்களா? ஸோ அதிலே தெரியும். இப்போ 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது 0 0 வரும். சரிங்களா? அந்த லாஜிக்கில் சொல்கிறேன். இப்போ இது வந்து 51 இன்ட்டு 5 255 வரும்போதே நம்ம இங்கே பண்ணிடணும். அந்த லாஜிக்கில் சொன்னேன். பட் இது வந்து இதாலையும் டிவைட் ஆகும், அதாலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இது வந்து கொஞ்சம் குளறுபடியான கேஸ் தான். இது 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த 2 நம்பர் கிடச்சிரும். அந்த 2 நம்பர் என்ன? 195 143.
பேசிக்காக இந்த 13 இதை HCF கொடுத்தாலே இது மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டுங்களா? ஆனால் சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, இதுவும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இதோடைய 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ண அதுக்கு HCF வந்து 26 கொடுத்தா தான் அது வரும், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பொறுத்து, ஸோ இது எத்தனை ஸ்கொயர் டைல்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை சென்டிமீட்டராக மாற்றிட்டீங்க. இது 902, இது 1517. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவான நம்பர் வைக்கணும். அப்போ அந்த பொதுவான நம்பர் வச்சா தான் அந்த ஏரியாவில் எத்தனை டைல்ஸ் வைக்க முடியும்னு பார்க்கணும். பொதுவான நம்பர் அப்படின்னா இந்த இடத்துல HCF. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைடட் பை 1, 902 போச்சுன்னா 615. 902 கொண்டு வாங்க, மறுபடியும் 1, 615, 85, 2, 80, 287, 237 தானே. அப்புறம் 615, 2 போட்டுக்கலாமா? 2 போட்டால் 287 இன்ட்டு 2. ஸோ 4, 1, 16, 17, 574. ஸோ இங்கே 41. இந்த 287 7ஆல் பண்ணிங்கன்னா 287 0 ஆகிடும். HCF வந்து 41. அப்போ 41 அப்படின்னா 41 இன்ட்டு 41, இதுதான் ஒரே ஒரு ஸ்கொயர், ஒரே ஒரு டைல்ஸு, சரிங்களா? அவங்க எத்தனை டைல்ஸ்ன்னு கேட்குறாங்க, லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ். அப்போ இதை டிவைட் பண்ணிக்கணும். இந்த ஏரியா என்னது 1517 இன்ட்டு 602, இதுதான் மொத்த ஏரியா. இந்த மொத்த ஏரியாவில் நான் 41 இன்ட்டு 41னா இந்த ஏரியா. அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 814 வரும், சரிங்களா? இது கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இங்கே வந்து B15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க, இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. அப்போ 12:15:16. இதான் A:B:C ரேஷியோ. இதை அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ C² 256 minus A² 144 divided by C² plus A². அதே இது ப்ளஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 400. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு 56. அப்போ 112. ஸோ 4th டேபிள்லேயே கேன்சல் பண்ணுங்கள். இது 2 32 8 4 சார், இது 100. மறுபடியும் இது 25, இது 7. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப ஈஸியான சம், இதை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இவ்வளோ பெரிய நம்பரு, இங்கே ஸ்பேஸ் விடுறதுனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அது ஸ்பேஸ் விடாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், சரிங்களா? அதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 3 கொடுத்துருக்கலாம், 3 1 1 2, சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னா, இப்போது இது வந்து கீழே ஆப்ஷன் வந்து இது 3ஆல் இல்லை 11ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. 3ஆல் டிவைட் ஆகணும்னா எல்லாத்தையும் கூட்டி டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இந்த எல்லா டிஜிட் எல்லாத்தையும் கூட்டிட்டு அது 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இதை கூட்டினீங்கன்னா 5. இப்போ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, மொத்தம் 7 5 இருக்குது. 35 3ஆல் டிவைட் ஆகும்னா ஆகாது. ஸோ அப்போ ஆப்ஷன் எது வராது அப்படின்னா இது வராது, இதுவும் வராது. ஸோ இது ரெண்டும் தான். அப்போ 11ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 11னா இந்த ஆட், இங்கே பாருங்கள், ஆட் டிஜிட்லாம் எடுத்துக்கணும், சரிங்களா? ஈவன் டிஜிட்லாம் எடுத்துக்கணும். இதை கூட்டினீங்கன்னா 19 ஆடு வரும், ஈவன் வந்து 16 வரும், 3 வரும். 3யும் 11ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது இப்போ ரீசெண்டாக கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்ன்ட்டு ஒன்று வச்சாங்க இல்லைங்களா, அதோடைய ஃபைனல் கொஷினும் போய் பாருங்கள். கொஷின் பேப்பரில் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா A1 B2 அங்கே ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏன்னங்க 1 பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பவர் க்யூப் ப்ளஸ் 3 பவர் 1 இங்கே. ஸோ இதை கூட்டினீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 1, இது 8, இது 3. ஸோ கூட்டினீங்கன்னா இங்கே 12. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 வந்து இது கீழே இருக்கிறதுக்கு எது ஈக்குவலாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ எஃப்க்கும் 6க்கும் 6 6 சாரி
எக்ஸுக்கு வந்து 26 24, ஸோ 24 into 6 144, இது 12. எஸ் மைனஸ் ஜியும் 12 தான் வரும் சரிங்களா. பி இன்ட்டு இ, பி வந்து 2, இ வந்து 5 சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு 5 10 தானே, இதுதான் நாட் ஈக்குவல். ஆன்சர் ஆப்ஷன் சி, எல்லும் 12 தான் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒன்றுக்கு அவங்க இப்போலாம் டைஸ் கொடுக்கறதே இல்லை, டைரெக்டாக அவங்க கொடுத்துட்றாங்க. 1க்கு ஆப்போசிட்டில் 4, 2க்கு ஆப்போசிட்டில் 5, அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 6. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வந்து 4க்கும் 6க்கும் பக்கத்துலன்றாங்க, ஆனால் இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது, இது வராது. அப்புறம் 3 வந்து மறுபடியும் இங்கே 6க்கு வருது, வராது. 2 வந்து 3க்கும் 6க்கும் சொல்கிறாங்க, பாருங்கள் இது வரும். இது பாருங்கள் 1 வந்து 4க்கு பக்கத்துலேயே இருக்கும், ஆப்போசிட் தானே. ஸோ ஆப்போசிட் ஃபேஸஸ்லாம் கட் ஆகி ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். P is elder than Q. ஸோ எல்டர், அப்புறம் R is elder than Q பட் younger than P. அப்போ இப்படி போட்டுக்கலாமா, P விட சின்னவன் தானே R. S is elder than P, சரி போடுங்க. பட் younger than T, அப்போ T இங்கே இருக்கும், இங்கே போட்டுக்கலாம் சரியா. T. Who is the youngest Q? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள கொஷின்ஸ், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நீங்கள் ஆன்சர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, அது மீட்டராக சென்டிமீட்டராக மாற்றும் போது தான், மற்றபடி ஆன்சர்ஸ்லாம் கரெக்டு தான் சரிங்களா. ஒரே நிமிஷம். இது 198 சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு 2 power 1 அப்படின்னு வரும். ஸோ 99 வரும். அப்புறம் 11 into 9. ஸோ இப்போ 2 power 1 11 into 9. இது 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 இதுக்கு எடுத்தீங்கன்னா 2772 வரும். இது ஒரு சின்ன இது. அப்புறம் ஃபைனலாக ஸோ இது வந்து இது டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணதுக்கப்புறம் 1.3 mm, இதை வந்து சென்டிமீட்டராக பார்த்துட்டிங்கன்னா 0.15 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னென்னா, டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர்னா 1.5 மில்லிமீட்டர், இந்த 1.5 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 0.15 சென்டிமீட்டர், இது 0.15 சரிங்களா. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் செக்ஷன் முடிஞ்சது. பார்த்தீங்களா, ஆன்சர்லாம் கீ செக் பண்ணிக்கோங்க. இதையே நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அடுத்தது படிங்க ஓகேங்களா.